ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. நான் உங்க வீரான மிஸ் சபரி. இன்னைக்கு மார்கழி 20ஆம் நாள். நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஆண்டாள் சொல்லி கொடுத்த பாவை நோன்பு இருக்க போறோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருக்க வேண்டிய வீடியோ ஆண்டாளோட பிறந்த கதை, ஸ்ரீவில்லிபுத்தூரோட சிறப்புகள், கூடவே இந்த 30 நிமிஷம் வீடியோவை எப்படி பார்க்கணும், இந்த வீடியோவை பார்க்கும்போது என்ன பண்ணணும்ன்ற செயல்முறை வீடியோவும், இதுக்கு முன்னாடி இருக்கிற பாசரங்களோட அர்த்தமும். நான் சொன்ன வீடியோஸை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த எல்லா லிங்கையும் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பார்க்க தொடருங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம். தீபங்கள் ஏற்றிக்கொள்வது, மணி அடித்து தொடங்குவது, வாத்திய பொருள் எது இருந்தாலும் தொட்டு வணங்குவது, விநாயகர் வழிபாடு, வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மலரால் நோக்குண்டாம் மேனில் உடங்காது பூக்கொண்டு துப்பாதிர் மேல் தும்பிக்கை அவன் பாதம் தப்பாவல் சார்வார் தமக்கு. குலதெய்வ வழிபாடு, நோன்பு பிரார்த்தனை, வாமனா போற்றி போற்றி, தாமரை பாதங்களே போற்றி போற்றி, மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், பரதன் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்ட இப்பாதம், பரதன் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்ட இப்பாதம், ஏழுமலைக்கு நாமும் சென்று மோட்சம் பெற காண்பது நிஜபதம், மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், வைகுண்டத்தில் ஸ்ரீலக்ஷ்மியின் மடி மீது போற்றும் திவ்ய பாதம், வைகுண்டத்தில் ஸ்ரீலக்ஷ்மியின் மடி மீது போற்றும் திவ்ய பாதம், நிலவண்ண கண்ணன் பிறந்த நாளில் வரைந்து வரவேற்கும் முத்து பாதம், மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், கலியுகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம், கலியுகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம், வெங்கடநாதனை என்றும் நினைத்து பெறுவோம் அவனது ஆசீர்வாதம், மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், அளந்த வாமன பொற்பாதம், அளந்த வாமன பொற்பாதம். பல பல நாமங்கள் வழிபாடு. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. विश्वमूर्तिर्महामूर्तिर्दीप्तमूर्तिरमूर्तिमान् अनेकमूर्तिरव्यक्तः शतमूर्तिः शताननः एको नैकः सवः कः किं यत्तत्पदमनुत्तमम् लोकबन्धुर्लोकनाथो माधवो भक्तवत्सलः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. இப்போ நம்ம 20வது பாசுரத்தில் இருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம எண்டை நோக்கி போயிட்டுருக்கோம். மொத்தம் 30 பாசுரம். நம்ம 20வது பாசுரத்துக்கு வந்துட்டோம். திருப்பாவை பாசுரம் 20. 16வது பாசுரத்துலேருந்து வித்தியாசமான ஒரு முயற்சி எடுக்கிறாங்க ஆண்டாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இமேஜினேஷன்லேயே கண்ணனோட வீட்டுக்கு முன்னாடி ஜெயா விஜயா கிட்ட பர்மிஷன் வாங்கி உள்ளே நந்தகோபன், யசோதா, பல்ராமர் கிட்டெல்லாம் பேச்சு கொடுத்து அதுக்கப்புறம் நப்பின்னை கிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. 2 பாசுரமாக நப்பின்னை கிட்ட தான் பேசுகிறாங்க. இந்த பாசுரத்துலேயும் நப்பின்னை கிட்ட தான் பேசுகிறாங்க. முதல்ல பாசுரம் என்னன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு வரியாக அர்த்தம் பார்க்கலாம். 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலாய், செப்பம் உடையாய் திரளுடையாய், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய், செப்பென்ன மென்முளை செவ்வாய் சிறுமருங்கல், நப்பின்னை நங்காய் திருவே துயிலாய், உக்கமும் தட்டொலியும் தந்து உன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலூர் எம்பாவாய் அப்படின்ற அழகான பாசுரம். ஒவ்வொரு வரியாக நம்ம பாசுரத்தோட அர்த்தத்தை பார்க்கலாம். 33 அமரருக்கு முன் சென்று அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் 2 அர்த்தம் இருக்குது.
நான் 2 அர்த்தத்தையும் சொல்கிறேன் பாருங்கள். 33 அப்படின்னா 30 முக்கோடி தேவர்களை சொல்கிறாங்க. தேவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 30 முக்கோடி அப்படின்னா 33 கோடி அப்படின்னு கணக்கு. ஆனால் மொத்தம் எத்தனை தேவர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 தேவர் தலைவர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு தலைவர்களையும் 1 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 கோடி தேவர்கள், அந்த ஒவ்வொரு தேவரும் அவரோட வேலையை பார்க்கறதுக்கு 1 கோடி பேர் உதவி செஞ்சுட்ருக்காங்க, அத்தனை தேவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தலைவர்கள் 33 பேர் யார் அப்படின்றத பார்க்கலாம். 8 வசுக்கள். இந்த வசுக்கள் யார் அப்படின்னா பீஷ்மர் வந்து பிரபாஸ் அப்படின்றவர் ஒரு வசு, அவர் தான் வந்து பீஷ்மராக பிறந்தார் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த 8 வசுக்கள், இந்த 8 வசுக்கள் தான் கங்காவோட வயிற்றில் மகாபாரதத்தில் சந்தனு கங்காவை கல்யாணம் பண்ணி கங்காவோட வயிற்றில் இந்த 8 குழந்தைங்க தான் பிறக்கிறாங்க. 7 குழந்தைங்கள கங்கா நதியில் வந்து போட்டு இறந்துருவாங்க. இந்த ஒரே ஒரு குழந்தை தான் பீஷ்மர், அவர் தான் வந்து பல ஆண்டுகள் வாழ்கிறாரு. ஸோ அப்படின்னா இவங்க தான் அந்த 8 வசுக்கள். இந்த 8 வசுக்கள் அந்த 30 முக்கோடி தேவர்களில் ஒரு பகுதி. 8 வசுக்கள், 12 துவாதசி ஆதித்யர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 12 துவாதசி ஆதித்யர்கள், 11 ஏகாதசி ருத்ரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த 11 பேர். அப்புறம் 2 அஸ்வினி தேவர்கள். இந்த அஸ்வினி தேவர்கள் யார் அப்படின்னா நம்ம வந்து மகாபாரதத்தில் வந்து மாத்திரி வந்து வேண்டி குழந்தை பெற்றுக்கிட்டாங்க இல்லையா. குந்தி தேவி கிட்ட மந்திரம் வாங்கி மாத்திரி அந்த மந்திரங்களை சொல்லி இந்த நகுலன் சகாதேவன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, இந்த அஸ்வினி தேவர்களோட மகன்கள் தான் நகுலன் சகாதேவன் சொல்கிறோம். அந்த 2 அஸ்வினி தேவர்கள். ஸோ இந்த 33 பேர் தான் 30 முக்கோடி தேவர்கள்னு சொல்கிறாங்க. 8, 12, 11, 2. 8 வசுக்கள், 12 துவாதசி ஆதித்யர்கள், 11 ஏகாதசி ருத்ரர்கள், 2 அஸ்வினி தேவர்கள். இவங்க தான் 33 தேவர்கள். இவங்களோட கண்ட்ரோல் இருக்கிறவங்க தான் 10 முக்கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க இல்லைங்க இந்த 33 பேர் தான் இருக்காங்க, அதை தான் வந்து ஒவ்வொருத்தரும் கோடி பேருக்கு சமம்னு சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை ஒவ்வொருத்தருக்குலையும் கோடி பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் 30 முக்கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது எதுக்கு இந்த லைனில் சொல்கிறாங்கன்னா 33 அமரருக்கு முன் சென்று அப்படின்னா கண்ணன் எப்படிப்பட்டவர்னா இந்த 30 முக்கோடி தேவர்கள் எதுக்கு இருக்காங்கன்னா ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும், என்ன மாதிரி உதவி பண்ணணும், யார் மூலியமாக உதவி பண்ணணும் அப்படின்றது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்க வந்து அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி நம்ம எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எங்கே எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு நல்லவங்களுக்கு அவங்ககிட்ட நல்ல கர்மா இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்து தேவர்கள் வேலை செய்வாங்க. அதுதான் தேவர்களோட வேலை. நல்லவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறதும், அவங்களுக்குள்ளே இருக்கிற டேலண்ட்டை வெளியில் கொண்டு வர்றதும், அவங்களுக்கு வந்து நல்ல கர்மா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பல தேவ ரகசியங்களை சொல்லி கொடுக்குறதும், இதுதான் அவங்களோட வேலை. ஆனால் நம்ம கண்ணன் எப்படிப்பட்டவர்னா இந்த 33 அமரருக்கு முன் சென்று இவங்கெல்லாம் போய் உதவி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி கண்ணன் வந்துடுவாராம். இப்போ வந்து அந்த ஆதி மூலமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஜேந்திர மோட்சத்தில் கஜேந்திரன் வந்து கடவுளை கூப்பிட்டதுக்கப்புறம் உடனே யார் போய் காப்பாற்றிருக்கணும், இந்த 33 கோடி தேவர்கள் தானே போயிருக்கணும். ஆனால் அவங்க போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி பெருமாள் ஓடி போயிடுவாராம். பெருமாள் ஓடி வந்து கஜேந்திர மோட்சம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் எப்படிப்பட்டவர் கண்ணன் அப்படின்னா அதை எப்படி ஆண்டாள் பாடுறாங்கன்னா 33 அமரருக்கு முன் சென்று அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் போய் உதவி பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இது அர்த்தமாகுது. இந்த லைனுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 33 கோடி தேவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ போயிடுவ, நீ போய் உதவி பண்ணுவ. இப்போ நம்ம வந்து கதைகள் எல்லா வரலாறு கதைகள்லையும் இதிகாச கதைகள்லையும் பார்த்துருப்போம். தேவர்கள் வந்து நேராக வந்து பெருமாள் கிட்ட போயிட்டு பெருமாளே எங்களுக்கு வந்து இந்த கஷ்டம் வந்துருச்சு, மகிஷியால் இந்த பிரச்சனை, மகிஷாசுரனால் இந்த பிரச்சனை, இரண்யகசிபால் இந்த பிரச்சனை, ராவணனால் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் இவங்க போய் பெருமாளை கேட்பாங்க. பெருமாள் வந்து கவலைப்பட வேண்டாம், நான் ஒரு அவதாரம் எடுக்கிறேன், இந்த அவதாரத்தில் உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு, அமிர்தம் வேணும், இந்த விஷம் வந்துருச்சு, வாசுகி பாம்பு விஷத்தை கக்கிருச்சு அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் தேவர்கள் பிரச்சனைன்னு சொல்லும் போதெல்லாம் கண்ணன் என்ன பண்ணுறாருன்னா பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா நான் சால்வ் பண்ணுறேன்னு அவர் சொல்கிறார் இல்லையா. அதுவும் இந்த லைனில் மீன் ஆகுது. 33 அமரருக்கு முன் சென்று அவங்களுக்கு முன்னாடி போய் நின்று கப்பம் தவிர்க்கும் கலியே அப்படின்னா இந்த கப்பம்னா யார் கட்டுவாங்க? கப்பம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு டேக்ஸ் கட்டுறது, லஞ்சம் கொடுக்கறது, இதெல்லாம் கப்பம்னு சொல்லுவாங்க. கப்பம் கட்டுறதை பற்றி இது எல்லாமே நம்மளுக்கு சொல்லுவோம் இல்லையா. இந்த கப்பம் தவிர்க்கும் கலியே இவர் எப்படிப்பட்ட ஒரு பெருமாள்னா அவர் வந்து கப்பத்தை தவிர்த்து வரான், கப்பத்துக்காக செய்ய மாட்டாராம்.
தன்னோட நாமத்தை கூப்பிட்டதுக்காக செய்வாராம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து எனக்கு இது இவ்வளோ லஞ்சம் கொடு, நான் உனக்கு பண்ணுறேன். இப்போ நம்மலாம் சொல்லுவோம்ல, இப்போ நாத்திகம் பேசுகிறவங்க சொல்லுவாங்க, ஏங்க தேங்காய் உடைச்சா அவர் நல்லது பண்ணிவிடுவாரா, வந்து தீபம் ஏற்றினா அவர் நல்லது பண்ணிவிடுவாரா, நீங்கள் என்ன கப்பம் கட்டுறீங்களா, நீங்கள் என்ன வந்து அவருக்கு வந்து பணம் கொடுத்து லஞ்சம் கொடுக்குறீங்களா கடவுளுக்கு அப்படின்லாம் நாத்திகம் பேசுகிறவங்க சொல்லுவாங்க இல்லையா. அவர் அதான் வந்து ஆண்டாள் சொல்கிறாங்க, அவர் கப்பத்தெல்லாம் எதிர்பார்க்க மாட்டார், கப்பம் தவிர்க்கும் கலியே. அவர் கப்பத்தெல்லாம் எதிர்பார்க்க மாட்டார். நம்ம கொடுக்கறதெல்லாம் என்னென்னா அன்பளிப்பு, நன்றி கடன். இப்போ நீங்கள் வந்து கப்பம் கட்டுறதுக்கும் நன்றி கடனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ வந்து ஒரு போலீஸ்காரர் வந்து உங்களோட பிரச்சனையை பார்த்து உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்தா அவருக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து போய் கொடுப்பீங்க. அது வந்து கப்பம் கிடையாது. கப்பம் எப்படின்னா, நீ ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தா தான் உன் பிரச்சனையை சால்வ் பண்ணுவேன்னு சொல்கிறது தான் கப்பம். ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, மன நிறைவாக இருக்குங்க, என்னோட மகிழ்ச்சியை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு கொடுக்குறது அன்பளிப்பு இல்லையா. ரொம்ப சந்தோஷப்பட்டு நீங்கள் எங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து போய் கூட அவர் சொல்லுவார், இல்லைங்க ஸ்வீட் பாக்ஸ்லாம் வேணாம், நான் என் கடமையை தான் செஞ்சேன்னு போலீஸ்காரர் சொல்லுவார். ஆனால் இவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க நீங்கள் உங்கள் கடமையை தான் செஞ்சீங்க, ஆனால் எங்களுக்கு அது ஒரு பெரிய ரிலீஃப் கொடுத்துருச்சு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அந்த சந்தோஷத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன், அதனால் இந்த கிஃப்ட் பாக்ஸை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுப்போம்ல. அந்த மாதிரி தான் கடவுள் என்ன பண்ணுவார்னா, அவர் கப்பம் தவிர்க்கும், அவர் கப்பத்தை எதிர்பார்க்க மாட்டார். நம்ம கொடுக்கறதெல்லாம் கப்பம் கிடையாது, நம்ம கொடுக்கறது அன்பளிப்பு, நம்ம சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறோம். இந்த மாதிரி எங்களுக்கு செஞ்சு கொடுத்து எனக்கு இந்த சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி நன்றி கடன் செலுத்துறோமே தவிர அது அவர் எதிர்பார்க்கல. கப்பம் தவிர்க்கும் கலியே, 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே. இது எதுக்கு இந்த இடத்துல சொல்கிறாங்க ஆண்டாள் அப்படின்னா, எங்க 33 கோடி தேவர்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்னாடி போய் நின்று சால்வ் பண்ணுறீங்களே கண்ணா, இப்போ நாங்கள் பெண்கள்லாம் வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்? பாவை நோன்பு இருக்கணுன்றதுக்கு. அப்போது எங்கள் கஷ்டத்துக்கு முன்னாடி வரமாட்டியா? உங்களுக்கு புரியுதுங்களா? அவங்களோட கஷ்டத்துக்கெல்லாம் போகிறீங்க, கஜேந்திர கஷ்டத்துக்கு போகிறீங்க, நாங்கள்லாம் வந்திருக்கோம், எங்கள் கஷ்டத்துக்கு வரமாட்டிங்களா அப்படின்னா அவர் வரவே மாட்டேங்கிறார். அவர் சொல்கிறாங்க, இதுக்காக வரமாட்டியா, தூயிலா எந்திரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, இப்போது இவங்க எல்லார் கஷ்டத்துக்கும் போகிறாரு, கண்ணன் ஏன் ஆண்டாளோட கஷ்டத்துக்கு மட்டும் வரமாட்டேங்கிறார்? இந்த கேள்வி வருதுல்ல. எதுக்கு வரமாட்டேங்கிறாருன்னா, ஆண்டாள் பாட பாட இன்னும் அவரை பாட வைக்கணும். வந்துட்டா பாடுறதை நிறுத்திடுவாங்களே. இப்போது கிருஷ்ணருக்கு என்ன பிரச்சனைனா, நீங்கள் நல்லா பாடுறீங்க, அந்த பாசுரங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, அதை நான் அனுபவிச்சுட்ருக்கேன், இப்போ நான் வந்து வந்துடுறேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வாயை மூடிட்டு பாடுறதை நிறுத்திடுவீங்களே. ஆண்டாள் எனக்கு கண்ணனுக்கு என்ன ஆசைன்னா, ஆண்டாள் இன்னும் பாடணும், அவங்க பாடுறதை இன்னும் கேட்கணும், இன்னும் கேட்டு அனுபவிக்கணும். அதனாலேயே என்ன பண்ணுறாருன்னா கண்ணன் வெளியிலேயே வர மாட்டேங்கிறார். இது ஆண்டாளுக்கு தெரியாமல் போச்சு. ஆண்டாள் என்னன்னா, இவ்வளோ கூப்பிட்டு வர மாட்டேங்கிறியே, நீ 33 கோடி தேவர்களுக்கு முன் சென்று போய் உதவுறியே, கஜேந்திரனுக்கு முன்னாடி போய் உதவுறியே, எனக்கு மட்டும் வர மாட்டேங்கிறியே, நீ கப்பமும் வாங்க மாட்ட, இல்லைன்னா நான் கப்பத்தையாவது கொடுத்துருவேன், நீ கப்பமும் தவிர்த்துருவ, நீ கப்பத்தையும் வாங்க மாட்டேன், நீ லஞ்சமாவும் எதுவும் ஒத்துக்க மாட்டேன், அதனால என்னால் அதுவும் செய்ய முடியல, நான் இப்போ என்னதான் பண்றது, தூயிலா எந்திரியேன் அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா அப்படின்றாங்க. செப்பமுடையாய், இப்போ செப்பமுடையாய்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்பம்னா நேர்மை, தர்மம், இதெல்லாத்துக்கும் அர்த்தம் அது செப்பம் அப்படின்னா. ஸோ அப்போ வந்து அந்த அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து செப்பமுடையாய், நீ வந்து நேர்மையானவன், தர்மத்தில் நிற்கிறவன், அப்படி இருக்கும்போது டேலண்ட் ஆனவன், செப்பமுடையாய் நேர்மையானவன், தர்மமானவன், திரளுடையாய் டேலண்ட்டுடையவன், செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. இப்போ இந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி நேர்மையானவன், தர்மமானவன், இந்த நேர்மை இல்லாதவனோ தர்மத்தை காப்பாற்றாதவனுக்கும் அவங்க தான் செற்றார். இவங்க இதுக்கெல்லாம் ஒத்து போகாதவங்க. அந்த செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. வெப்பம்னா என்ன? அப்படியே அவருக்கு வந்து வேர்த்துருமா, இந்த பகைவர்களுக்கு வேர்க்கிற அளவுக்கு நடந்து போகிறான். அப்படின்னா என்னன்னா, வெப்பம் கொடுக்கும் விமலா, அப்படியே அவங்களுக்கு வந்து வேர்த்துருமா, அவங்களுக்கு வந்து உடம்பெல்லாம் சூடேறி வேர்க்க ஆரம்பிச்சிருமா. ஏன்னா ஒரு பயத்தில், ஐயோ நம்ம தர்மம் தவறுறோமே அப்படின்ற பயத்தில் இந்த மாதிரி ஆக்கிடுவாராம் எதிரில் இருக்கிற கண்ணன். ஸோ அப்போ கண்ணன் என்ன பண்ணுவார்? வெப்பம் கொடுக்கும் விமலா அப்படின்னு சொல்லி தூயிலாய், இப்போவாது எந்திரியே, நான் நான் பாடிட்டேன், நீ ஒரு வேளை பாடுறது தான் எதிர்பார்க்குறியோ என்னமோ, நான் பாடிட்டேன், இப்போவாது எந்திரியேன் அப்படின்றாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்து வந்து இவ்வளோ சொல்லியும் எந்திரிக்கலை. சரி ஓகே, இப்போ திருப்பி நம்ம பழைய ஸ்டைலுக்கே போகலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, நப்பின்னையை வந்து நம்ம பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நப்பின்னையோட புகழை பாடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, செப்பெண்ண மென்முளை செவ்வாய் சிறுமருங்கள் நப்பின்னை நங்காய் அப்படின்றாங்க. செப்பெண்ண மென்முளை அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, செப்பு அப்படின்றது செப்புன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்தில் வந்து
பொன்னும் பொருளும் போட்டு வைக்கிற இடம் தான் செப்பு. இப்போ நம்ம சொம்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து செப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நகைகள் எல்லாம் போட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி அந்த நகைகள், அந்த பொன்னும் பொருளும் உடைய அந்த செப்பு போல மென்முலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்பகங்களை சொல்கிறாங்க. எதுக்காக நப்பின்னையோட மார்பகங்களை சொல்கிறாங்க? இப்போ என்னங்க நல்ல பாடல்கள் பாடிட்டு இருக்காங்க. நடுவில் இப்போ போன பாசுரத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பான்னு சொல்லி மார்பகங்களை பற்றி பாடினாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா செப்பெண்ண மென்முலை அப்படின்னு சொல்லிட்டு மார்பகங்களை பாடுறாங்க. எதுக்கு இந்த மாதிரி பாடுறாங்கன்னு சொல்லிட்டு ஆன்மீக பேச்சாளர்கள் அனலைஸ் பண்ணி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்பெண்ண மென்முலை அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, எப்பயுமே பெண்களுக்கு, குழந்தை பிறந்த பெண்களுக்கு, அதாவது குழந்தைகள் பிறந்த பெண்களுக்கு வந்து தன்னோட மார்பகங்களை பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட குழந்தைங்க ஞாபகம் வந்துருமா. ஏன்னா வந்து இந்த மார்பகங்கள் தான் தன்னோட குழந்தைங்களோட பசியை தீர்த்துச்சு இல்லையா. அப்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவுக்கு, அந்த தாய்க்கு வந்து மார்பகங்களை பார்க்கும்போதெல்லாம் தன்னோட குழந்தை பசியாக இருக்கிறத பற்றியே தான் ஞாபகம் வருமா. அதனால தான் குழந்தைங்களை எப்போ பார்த்தாலுமே என்ன தோணுன்னா, உனக்கு பசிக்குதாப்பா, நான் சாப்பாடு தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா அவங்களோட அங்கமாகவே அந்த மார்பகங்கள் இருக்கிறதுனால எப்பெல்லாம் அந்த மார்பகங்களை பார்க்குறாங்களோ அப்போ குழந்தையோட பசி தான் ஞாபகத்து வருமா. இந்த இடத்துல ஆண்டாள் திரும்ப திரும்ப அந்த மார்பகங்களை எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, அதை ஒன்று சொல்ல ஒவ்வொரு தடவையும் சொல்ல அந்த நப்பின்னை தாய்க்கு, ஆண்டாள்லாம் குழந்தைங்க இல்லையா, ஆண்டாள் இந்த வந்திருக்கிற பெண்கள் எல்லாருமே குழந்தைங்க இல்லையா, ஒவ்வொரு தடவையும் அதை சொல்ல நப்பின்னைக்கு தோணும். என்ன தோணும்னா, இந்த குழந்தைங்களெல்லாம் தோணும், நாங்களாம் உங்கள் குழந்தைங்க தானே அப்படின்ற அந்த குழந்தைங்களெல்லாம் தோணும். அப்போ அந்த குழந்தைங்க இப்போ எதையோ ஒன்று எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க, அதை கொடுக்கணும்னு நப்பின்னைக்கு தோணணும். அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் போன பாசுரத்துலையும் பார்த்தீங்கன்னா மார்பகங்களை பற்றி பாடியிருக்காங்க. இந்த பாசுரத்துலையும் செப்பெண்ண மென்முலை அப்படின்னு சொல்லி அந்த மார்பகங்களை வந்து குறிக்குது. அடுத்து பாருங்க, செவ்வாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வாய், சிவந்த வாய் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து அவ்வளோ அழகான வாய் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய். சிறுமருங்கல், சிறுனா சிறு இடை, அவங்களோட இடை பார்த்தீங்கன்னா மெல்லிடை அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து சின்ன இடை கொண்டவளே நப்பின்னை நங்காய் அப்படின்னு சொல்லி நங்காய் நப்பின்னையை வந்து பாராட்டுறாங்க. நங்காய் அப்படின்னா முன்னாடியே சொல்லியிருக்கோம், பூர்ணமானவள் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது, பூர்ணமானவள் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குது. நப்பின்னை நங்காய். செப்பெண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்கல் நப்பின்னை நங்காய் திருவே தூயிலாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் எந்திரிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது போன பாசுரத்தில் வந்து அவங்க தூங்கிட்டு தானே, அவங்க வந்து தூங்கவே இல்லை, அவங்க எந்திரிச்சு தான் இருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க இல்லையா. ஆனால் இப்போ அதனால தான் போன பாசுரத்தில் வந்து தூயிலாய் எந்திராய் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை, ஓகேங்களா. ஆனால் இந்த பாசுரத்தில் மறுபடியும் தூயிலாயின்ட்டாங்கன்னா ஒரு சவுண்டு கூட வரலையே, ஒரு பேச்சும் இல்லையே. அப்போ உண்மையிலேயே தூங்கிட்டாங்களோ, கண்ணன் படுத்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இவங்களும் போய் படுத்து, இவங்க ஆல்ரெடி எந்திரிச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க, ஆனால் கண்ணன் படுக்கிற அழகை பார்த்துட்டு இவங்களும் போய் திரும்பி படுத்துட்டாங்களோ. அதனால தான் வார்த்தையே இல்லையோ, ஒரு தடவை கூட சவுண்டு கொடுக்கலையோ, வாய் திறவாயின்னு சொல்லும்போது கூட வாய் திறக்கலையோ. அதனால தான் இந்த தடவை 3 தடவை, இந்த பாசுரத்தில் 3 தடவை தூயிலாய் 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 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்பயும் சவுண்டு வரல. அடுத்த ஆண்டாள் என்ன சொல்கிறாங்கன்னா, உக்கமும் தட்டொலியும் தந்து உன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் அப்படின்றாங்க. உக்கமும் அப்படின்னா என்னன்னா விசிறின்னு அர்த்தம், தட்டொலி அப்படின்னா கண்ணாடின்னு அர்த்தம். இந்த ரெண்டையும் கொடுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயிலில் வந்து இப்போ நம்ம வந்து அபிஷேகம்லாம் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணதுக்கப்புறமா இப்போ என்னென்னலாம் பண்ணுவாங்க தெரியுங்களா, அங்கே வந்து உக்கம் தட்டொலி இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கடவுளுக்கு விசிறி விடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கடவுளுக்கு வந்து கண்ணாடி காமிப்பாங்க. உங்களுக்கு அலங்காரம்லாம் பண்ணியிருக்கோம், அந்த அலங்காரம்லாம் சரியாக இருக்கா, இந்த சலூன்லலாம் பண்ணுவாங்க பாருங்கள், கட்டிங் பண்ணிவிட்டு அந்த இது எடுத்து காமிப்பாங்க, பின்னாடி கண்ணாடி எடுத்து இப்படி காமிச்சு பார்த்துக்கோங்க சொல்லுவாங்க. நம்மளால் பின்னாடி திரும்பி பார்க்க முடியாது அப்படின்றதுக்காக. அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, அலங்காரம்லாம் பண்ணதுக்கு அப்புறமா இதெல்லாம் எடுத்து காமிப்பாங்க, விசிறி விடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கண்ணாடி எடுத்து காமிப்பாங்க, உங்களுக்கு பண்ணியிருக்கிற அலங்காரம் சரியா இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு கண்ணாடி எடுத்து காமிப்பாங்க. இந்த மாதிரிலாம் செய்வாங்க. அதை தான் ஆண்டாள் என்ன சொல்கிறாங்கன்னா, உக்கமும் தட்டொலியும் தந்து இந்த ரெண்டையும் முதல்ல கொடுங்க. இந்த ரெண்டையும் கொடுத்தோடனே, ஏன்னா கண்ணன் எந்திரிச்ச உடனே நாங்கள் என்ன பண்ணணும்னா விசிறி விடணும். அதுக்கப்புறம் தட்டொலினா என்னென்னா கண்ணாடி காமிக்கணும். ஏன்னா வந்து இப்போ படுத்துட்டு இருக்கிறதுனால அங்கங்கே வந்து இப்போ பெருமாளோட தலைமுடி, அவரோட கண்ணுக்கிட்ட போட்டிருக்கிற மை, அந்த நெத்தியில் வச்சிருக்கிற
பொட்டு இதெல்லாமே வந்து அழிஞ்சிருக்கலாம், தள்ளி இருக்கலாம். அதெல்லாம் நாங்கள் கரெக்ட் பண்ணணும் இல்லையா, அதை நாங்கள் கண்ணனுக்கு காமிக்கணும் இல்லையா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, முதல்ல விசிறியை கொடுங்க, அதுக்கப்புறம் தட்டொலியை கொடுங்க. எதுக்கு, இப்போ அவர் எந்திரிச்சதுக்கப்புறம், இப்போ அவர் தூங்கிட்டு இருக்காரு, எந்திரிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா எனக்கு டைம் இல்லை. நாங்கள் போகணும், நாங்கள் வந்து இவரை கூட்டிகிட்டு நாங்கள் பாவைக்களம் போகணும். நீங்களும் வரமாட்டேங்கிறீங்க, 2 பேரும் வாங்கன்னு சொன்னேன், அப்பயும் நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உக்கமும் தட்டுலியும் முதல்ல எங்கிட்ட கொடுத்துட்டு, உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டையிலோர் எம்பாவாய், இப்போவே திரும்ப வந்து டைம் எடுக்காதீங்க, இப்போவே அவரை எங்களோட அமுச்சு வைங்க. நாங்கள் எல்லாரும் நீராட போகிறோம், நீராட போனதுக்கப்புறமா நாங்கள் பாவை நோன்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக உக்கமும் தட்டொலியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டையிலோர் எம்பாவாய். இதுக்கு ஒரு சொல்லுவாங்க, அது ஏங்க இவங்க வந்து பாவை நோன்பு இத்தனை பெண்கள் சேர்ந்துருக்காங்க, இவங்ககிட்ட உக்கமும் தட்டு இருக்காதா அப்படின்னா, அதெல்லாம் என்ன குவாலிட்டியில் இருக்க போகுது, இவங்க வந்து ஏதோ சாதாரணமாக வச்சுருப்பாங்க. ஆனால் எம்பராட்டி நப்பின்னை யூஸ் பண்ணுற அந்த உக்கமும் தட்டொலியும் யூஸ் பண்ணி பழகுன அந்த கண்ணனுக்கு நம்ம கொடுக்குறதெல்லாம் வந்து செட் ஆகுமா, நம்மளோட உக்கமும் நம்மளோட தட்டொலியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா. அதனால தான் நப்பின்னைக்கிட்டேயே கேட்குறாங்க, அந்த உக்கமும் தட்டொலியும் நீங்களே கொடுங்க. ஏன்னா வந்து நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டியாக வச்சுருப்பீங்க, அந்த குவாலிட்டியில் வந்து அவர் சரி பண்ணி அவர் வந்து யூஸ் பண்ணி கண்ணன் வந்து பழகியிருப்பார். அந்த குவாலிட்டியான உக்கமும் தட்டொலியுமே எங்களுக்கு கொடுத்து உங்கள் மணாளனையும் அனுப்பி வைங்க. நீங்கள் வாங்கன்னு சொன்னால் நீங்கள் வரல, அட்லீஸ்ட் மணாளனையாவது அனுப்பி வைங்க. அனுப்பி வச்ச உடனே இப்போவே திரும்பி டைம் எடுக்காதீங்க, இப்போவே நாங்கள் நீராடுறதுக்கு அவரை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு பாடுறாங்க. அழகான பாசுரங்க. திரும்ப அந்த பாசுரத்தை ஒரு தடவை பார்க்கலாம். 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலாய், செப்பம் உடையாய் திரளுடையாய், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய், செப்பென்ன மென்முளை செவ்வாய் சிறுமருங்கல், நப்பின்னை நங்காய் திருவே துயிலாய், உக்கமும் தட்டொலியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலூர் எம்பாவாய். ஒவ்வொரு பாசுரத்தையும் பார்க்கும்போது அதோட டைமிங்கை கெஸ் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். 16வது பாசுரத்திலிருந்து 20வது பாசுரம் வரைக்கும் நம்ம 5:35 5:45 AM அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்க ஐயமும் பிச்சையும் ஆந்தனைக்கும் குருவுக்கும் காயின் போட வேண்டிய நேரம். வைணவ திருத்தலங்கள் திவ்ய தேச தரிசனம். திருவன்வண்டூர் ஸ்ரீ கமலவல்லி சமேத ஸ்ரீ பாம்பனையப்பன் சுவாமினே நமக. திருவனந்தபுரம் ஸ்ரீ ஹரிலக்ஷ்மி சமேத ஸ்ரீ அனந்த பத்மநாபாய நமக. திருவாட்டாறு ஸ்ரீ மரகதவல்லி சமேத ஸ்ரீ ஆதிகேசவாய நமக. ஆரத்தி பாடல். மங்களம் ஜெய மங்களம் மா கோதம்மக்கு மங்களம், மங்களம் ஜெய மங்களம் మాండాలమ్మకు మంగళం, తులసి వనమున అవతరించిన అయోనిజకు మంగళం, విష్ణు చిత్తుని ముద్దు బిడ్డ గోదాదేవికి మంగళం, కరమునందు నిలిచి ఉన్న రామచిలుకకు మంగళం, శ్రీవ్రతమును మాకు ఒసగిన ఆండాళమ్మకు మంగళం, మంగళం జయ మంగళం మా கோதம்மக்கு மங்களம். இன்னைக்கு பாசுரத்துல எந்த மாதிரி ஒரு ஆன்மீக உணர்வை நீங்க உணர்ந்தீங்க அப்படின்றத இந்த வீடியோவோட கமெண்ட்லயோ இல்ல எங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ கண்டிப்பா பதிவிடுங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.